கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை. வணக்கம். கவியின் அசிரீரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீகவி. பேரருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழ் அறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சரஸ்வதி சுவாமிகள். சீதையை மீட்டு ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே. பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாயஸ்த துஷ்கிருதம். இதுக்காக தான் பிறந்தேன். ராம ராவண யுத்தத்தில் அறக்கரை அழிக்கவே அதகளம் பலவும் செய்து லக்ஷ்மணன் ஜீவனை மீட்க சஞ்சீவியை இமயமாய் கொடர்ந்து சகல வீரரையும் உயிர்த்தெழவும் செய்து வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே, பலசாலியே, விந்தைமிகு ஜாலனே. ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், அனுமான் இருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், அனுமனின் கரமே நமதபயம். ராம் ராம் சீதாராம், ராம ராம ஜெய அனுமந்தராம். ராம் ராம் சீதாராம், ராம ராம ஜெய அனுமந்தராம். அண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே ஆதிசக்தி காளி, என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி. கன்றுக்கு பசுவென பால் சொரிபவளே கருணாமய. பதிகம் 8. 8 என்பது ஒரு மாயையுடைய எண். கண்ணன் 8வது குழந்தை, பீஷ்மர் 8வது குழந்தை. சிரிப்பு வருகிறது, சகுனியும் 8வது குழந்தை. 8 என்ற எண் மாயை, அதற்குரியவன் பகவான் கிருஷ்ணன். இந்த 8வது பற்றி நிறைய சொல்லணும். ராமன் மனிதனாக பிறக்க வேண்டியது எதற்கு? தேவாதி தேவர்கள் சென்று இலங்கை மன்னன் இப்படி செய்கிறானே என்று பகவானிடம் சொன்னார்கள். பகவான் அரிசியில் கொண்டிருந்தான். மெல்ல வலது பக்கம் திரும்பி பார்த்தா சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு விடுவான், இலங்கை அழி. அவ்வளவுதான். இதற்காக காத்திருந்து பிறக்க வேண்டுமா என்றால், பாரதி சொல்வது போல் பகவானை நண்பனாய், சேவகனாய், தோழனாய், தந்தையாய், அப்பனாய் பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வனவாசத்திலே ரிஷிகள் அகத்தியரும் சேர்ந்து. அதனாலே பகவான் மனிதனாக பிறக்கிறான். மனிதனாக திறந்து தாய் தந்தையின் சொற்படி வனவாசம் செல்கிறான். பல ரிஷிகளை சந்திக்கிறான், அணைத்துக் கொள்கிறான். அவர்கள் அதுக்காக காத்திருந்தார். இது அங்கே சொல்லவில்லை. ராமன் அங்கு சொல்லாததால் 8வது என்பது எப்படி வருகிறது என்பதற்கு சொல்கிறேன். இது அங்கே சொல்லவில்லை. அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருகின்ற போது ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்திலே 8வது ஸ்லோகம், பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாயஸ்த துஷ்கிருதம். இதுக்காக தான் பிறந்தேன். சாதுக்களை ரட்சிப்பதற்காக ராமன் சொல்ல வேண்டியதை இங்க சொல்றாங்க. சிந்திக்கணும். முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையிலும் சேர்த்து வைத்த வைதிக சம்பவங்கள், ஆன்மீக நிகழ்வுகள் சத்தியமானவை. அதுதான் இந்து சனாதன தர்மம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுக. அடுத்ததுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆக அதை தான் சொல்கிறார் இங்கே. அகங்காரத்தை அழிக்கவே, லட்சுமணன் ஜீவனை மீட்கவே. நல்லா கவனிக்கணும். லட்சுமணனுடைய ஜீவனை மீட்கவே சஞ்சீவி மலை கொண்டு வந்த சிரஞ்சீவி அப்படின்னு இங்க உயிர் தியாகம் செய்கிறாங்க. வெற்றி வெற்றி என்று சாய் சீதையை மீட்டு ராமனின் மடியில் சீதையை வைத்து அழகு பார்த்தவனா. எப்படி? பிரம்மச்சாரி. சோபவனத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. இப்போதே சொல்லுங்கள், நான் ராவணனை அழித்து விடுகிறேன். முடியாது. ராவணன் வில்லுக்கு இழுக்கு என்கிறான். எப்படி புருஷன் சொல்றா? புருஷனுடைய கம்பீரத்தை எவ்வளவு அழகா சொல்ற. பெண்கள் கவனிக்கணும்.
வில்லுக்கு அவன் அழிச்சிருவான், அனுமன் அழிச்சிருவான். ராவணின் வில்லுக்கு இழுக்கு, அவன் வர வேண்டும் என்று அனுமனிடம் சொல்கிறார். அப்படிப்பட்ட அனுமனிடம் சொன்னவள் எப்படி சீதையை இவர் சொல்றாரு, ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி, என்ன இது எப்படி முடியுமா? இப்போ ஒரு 60ஆம் கல்யாணம் நடக்குது, 80ஆம் கல்யாணம் நடக்குது, 100வது நிமிஷம் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அம்மாவை கூப்பிட்டு வந்து அப்பா மடியில் உட்கார வைக்க போகிறேன், அவ்வளோதான மேட்ரு. சின்ன விஷயங்க. வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சிறிய சம்பவமுமே வாழ்க்கை பாடத்தை சொல்லித்திருக்கிறது. அதனால்தான் இயற்கை சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் என்கிறார் ஸ்ரீ சத்யசாயி புட்டபர்த்தி பாபா. சொல்லிக் கொடுத்து சீதையை மடியினில் வைத்து, எங்கேயா அதெல்லாம் வருது, எப்படி தோணுது என்று கேட்க வேண்டி இருக்கிறது. சீதையை மடியில் அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே பலசாலியே விந்தை மிகு. அவனை பார்க்க விந்தையா இருக்கு. தாய் சந்தி சீதா பிராட்டி அம்மா, ராம அப்பா இல்லையா, எங்கேயோ போயிட்டாங்க. அனுமன் சாதாரணமானவன் இல்லை, சுபர்கிரி நாட்டு மன்னனுடைய மகன் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சிவனுடைய அம்சன் ஒரு கனியை கொடுத்தாரு, வாய் வந்து போட்டான், வாயு புத்திரன் என்று சொன்னாலும் கூட துவக்கமே சுபர்கிரி நாட்டின் மன்னனுடைய மகனாக வளர்ந்தான். தாய் சிவ அம்சமாக பிறந்தவன் தான், வளர்ப்பு சுபர்கிரி நாட்டு மன்னன். தாய் கேட்கிறார் அஞ்சனாதேவி, உங்கள் நாட்டிலேயே அனுமனை வைத்துக் கொள்ளலாமே. எப்பவுமே அப்பா ஒரு புள்ள இருக்கு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா இன்னொரு இடத்துல விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. வெள்ளத்தை எப்படி விடுறான் பையன்ட்டு, தங்கிட்டவே வச்சுக்க மாட்டாங்க, இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து விடுவாங்க. அப்போது ரிஷனுக்கு அமைச்சராக வைத்தான் சுபர்கிரி நாட்டு மன்னன். ரிஷனுக்கு 2 பிள்ளைகள், ஒரு சூரிய புத்திரன், ஒரு இந்திரன் புத்திரன். சூரியன் மகன் சுக்ரீவன், இந்திரனுடைய மகன் வாலி. ஆக அங்கேயே தியாகம் ஆரம்பித்து விட்டது. அனுமன் சுக்ரீவன் என்ன, வாலி என்ன, அவன் தந்தை நினைத்திருந்தால் அவன் சுபர்கிரி நாட்டின் மன்னன். தனக்கு அந்த பீடம் தேவையில்லை, தான் வணங்குகின்ற ராமப்பீடம்தான் பெரிது என்று நினைத்து பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தானே, விந்தை மிகு ஜாலனே, எவ்வளவு பெரிய விஷயம். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் 6 மனவீழ்ச்சிகளையும் அழித்தவர், எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அனுமன் நேற்றல்ல இன்றல்ல நாளையும் வாழ்கிறான். இந்த அனுமனுடைய சரிதை இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் முக்கியமாக சுந்தர காண்டத்திலே அதனுடைய ரசத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை அமிர்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அஷ்டகம் என்ற பெயரிலே கஷ்டங்கள் தீரும் வழியிலே. எப்போவுமே பெரியவர்கள், பெரிய வரகவிகள் சொல்லுகின்ற பொழுது பலஸ்ருதி என்று சொல்வார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்து கூட வரும் பலஸ்ருதி. எல்லாவற்றிலும் அந்த பலாபலம் அதை நாம் கேட்போம். ராம ராவண யுத்தத்தில் அரக்கரை அழிக்கவே, ராம ராவண யுத்தத்தில் அரக்கரை அழிக்கவே, அதகளம் பலவும் செய்து லக்ஷ்மணன் ஜீவனை மீட்க, அதகளம் பலவும் செய்து லக்ஷ்மணன் ஜீவனை மீட்க, சஞ்சீவியை இமயமாய் கொணர்ந்து சகல வீரரையும் உயிர்த்தெழவும் செய்து, வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு, வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு, ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே, பலசாலியே விந்தை மிகு ஜாலனே, ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அனுமான் இருக்கையில் ஏது பயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அனுமனின் கரமே நமத பயம், ராம் ராம் சீதாராம், ராம ராம ஜெய ஹனுமந்த ராம்,
ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய ஹனுமந்தராம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.